அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாம் ஒவ்வொரு வருடமும் பிப்ரவரி அல்லது மார்ச் மாதத்தில் நம்மளுடைய இன்கம் டேக்ஸ் டீட்டெயில்ஸை சப்மிட் பண்ணுவோம். அது தொடர்ச்சியாக ஃபைலிங் கண்டிப்பாக பண்ணணும். ஃபைலிங் பண்ணால் தான் நம்மளுடைய டேக்ஸ் 100% சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபைல் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ ஃபைல் எவ்வாறு செய்வது, இந்த வருடம் பார்த்தீங்க அப்படின்னா புது வெப்சைட் கொடுத்துருக்காங்க 2.0 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வெப்சைட்டில் நம்ம ஃபைல் எவ்வாறு செய்வது, வங்கி கடன் பெற்றவர்கள் தங்களது வருமான வரி கணக்கை எவ்வாறு ஆன்லைன் மூலம் தாக்கல் செய்வது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையானவை நம்ம பிப்ரவரி மாதம் ஃபில் பண்ண ஐடி ஃபார்ம், அதே போன்று இதற்கு முன்னால் நாம் ஃபைல் செய்த நம்மளுடைய யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு, மூன்றாவதாக டிடிஎஸ் டீட்டெயில்ஸ். க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வரக்கூடிய கூகுள் சர்ச் பாக்ஸில் incometax.gov.in அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு என்ட்ரு பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் லிங்க் வரும். அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் ஹோம் பேஜ் இது மாதிரி தான் இருக்குது. ஃபில்லிங் 2.0 அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஸோ இதில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸை சப்மிட் பண்ண போகிறோம். அதில் மேலே கார்னரில் பார்த்தீங்க அப்படின்னா ரைட் சைட் கார்னரில் லாக்இன் ரிஜிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் ஏற்கனவே லாக்இன் பண்ணியிருந்தீங்கன்னா லாக்இன் அப்படிங்கிறத கொடுங்க. இல்லை நீங்கள் புதுசாக ரிஜிஸ்டர் பண்ணணுன்னா ரிஜிஸ்டர்னு கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு லாக்இன் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஏற்கனவே லாக்இன் பண்ணியிருக்கேன், ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டேன். அதனால் லாக்இன் அப்படிங்கிறத டைரெக்டாக கொடுக்குறேன். லாக்இன் அப்படிங்கிற ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். ஸோ லாக்இன் கொடுத்தோன்னே கீழே பார்த்தீங்க அப்படின்னா என்டர் யுவர் யூசர் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கு. இதில் உங்களுடைய பேன் நம்பரை கொடுங்க, பேன் கார்டு நம்பரை. இப்போ என்னுடைய பேன் கார்டு நம்பரை நான் டைப் பண்ணுறேன். கொடுத்துட்டு கண்டினியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணோன்னே கீழே ஒரு பாக்ஸ் ஒன்று இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கீழே பாஸ்வேர்டு கேட்டிருக்கு. ஸோ உங்களுடைய லாக்இன்குரிய பாஸ்வேர்டை இதில் டைப் பண்ணுங்கள். இப்போ நான் லாக்இன்குரிய பாஸ்வேர்டை டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படிங்கிறத கொடுத்துறேன். கொடுத்தோன்னே பார்த்தீங்க அப்படின்னா ஓடிபி உங்கள் மொபைலுக்கு வந்திருக்கு. ஒருவேளை உங்களுக்கு ஏற்கனவே ஓடிபி வரல அப்படின்னா ஜென்ரேட் ஓடிபி அப்படிங்கிறத கொடுங்க. இப்போ நான் ஜென்ரேட் ஓடிபி அப்படிங்கிறத கொடுக்குறேன். கொடுத்துட்டு கண்டினியூ அப்படிங்கிறத கொடுத்துருங்க. கொடுத்தீங்க அப்படின்னா ஐ அக்ரி டு வேலிட் மை ஆதார் டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் வந்திருக்கு. அந்த பாக்ஸை கிளிக் பண்ணி ஜென்ரேட் ஆதார் ஓடிபி அப்படிங்கிறத கொடுத்துருங்க. உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கு. அந்த ஓடிபியை பார்த்து தவறு இல்லாமல் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு லாக்இன் அப்படிங்கிறத கொடுங்க. கொடுத்தோடனே உங்களுக்கான ஃபைலிங்குரிய வெப்பேஜ் ஓப்பன் ஆகிடும். அதாவது உங்களுடைய நேம் இந்த இடத்துல வந்துடும். வெல்கம் டு ஃபைலிங் போர்ட்டல் அப்படின்னு போட்டு உங்களுடைய நேம் வந்துடும். ஸோ இதில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபைல் ரிட்டர்ன் பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, டாப்பில் 2வது பார்த்தீங்க அப்படின்னா ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அதில் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபைல் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் அப்படிங்கிற ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஐடிஆர் அப்படின்னு சொல்லிட்டு கீழே சில கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கு. செலக்ட் அசஸ்மெண்ட் இயர். ஸோ செலக்ட் அசஸ்மெண்ட் இயரில் 2021-22 கரண்ட் அசஸ்மெண்ட் இயர்னு கொடுத்துட்டு கண்டினியூ அப்படிங்கிறத கொடுத்துருங்க. மற்ற ஆப்ஷனை நீங்கள் பார்க்க வேண்டியதில்லை, கண்டினியூன்னு கொடுத்துருங்க. கொடுத்தீங்க அப்படின்னா செலக்ட் மோட் ஆஃப் ஃபில்லிங் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷன் கொடுத்துருக்கு, ஆன்லைன் ஆஃப்லைன். உங்களுடைய மொபைல் நம்பரை ஆதார் நம்பர் கூட இணைச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆன்லைன் அப்படிங்கிறத கொடுத்துடலாம். சப்போஸ் மொபைல் நம்பரை ஆதார் நம்பர் கூட இணைக்கலை அப்படின்னா உங்களால் ஆன்லைனில் சப்மிட் பண்ண முடியாது. ஆஃப்லைன் ஃபார்மேட்டில் தான் நீங்கள் பண்ண முடியும். இப்போ நான் ஆன்லைனில் பண்ண போகிறேன். இப்போ ஆன்லைன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி ப்ரொசீட் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் சேவ் ட்ராப் ஆஃப் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் பெண்டிங் ஆஃப் சப்மிஷன் சொல்லிட்டு நோ சேவ்டு ஃபைல்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஏன்னா நான் இது வரைக்கும் இன்கம் டேக்ஸ் பண்ணலை, இந்த வருஷத்துக்கானது. அப்போ புதுசாக பண்ண போகிறேன். அப்போ ஸ்டார்ட் நியூ ஃபில்லிங் அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க. கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே ப்ளீஸ் செலக்ட் தி ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இண்டிவிஜுவல், HUF, அதர்ஸ்ன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம இண்டிவிஜுவல் இது தான் பண்ண போகிறோம். அப்போ இண்டிவிஜுவல் அப்படிங்கிறத கொடுத்துட்டு கண்டினியூ அப்படிங்கிறத கொடுத்துருங்க. கொடுத்தீங்க அப்படின்னா ஐ நோ விச் ஐடிஆர் ஃபார்ம் ஐ நீட் டு ஃபார்ம் செலக்டில் போயிட்டு
ITR 1 அப்படிங்கிறத கொடுங்க. ஸோ ITR 1ன்னு கொடுத்துட்டு இந்த ப்ரொசீட் வித் ITR 1 அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிடுங்க. கொடுத்தீங்க அப்படின்னா 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஒன்று வேலிட் யுவர் ரிட்டர்ன்ஸ் பிரேக்கப், அதேமாதிரி கன்ஃபார்ம் யுவர் ரிட்டர்ன்ஸ் சம்மரி, வெரிஃபைடு யுவர் ரிட்டர்ன்ஸ் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து லெட்ஸ் கட் ஸ்டார்ட் அப்படிங்கிறத கொடுங்க. கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதில் வந்து சில கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கு. ஸோ ஆர் யூ ஃபில்லிங் தி இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் எனி ஆஃப் ஃபாலோயிங் ரீசன், இதில் வந்து என்ன ரீசனோ அந்த ரீசனை கொடுத்துருங்க. டேக்ஸபிள் இன்கம் இன் மோர் தென் பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட், ஸோ இதில் எதுவோ அதை கொடுங்க. நான் அதர்ஸ் அப்படிங்கிறத கொடுக்குறேன். ஸோ அதர்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துட்டு கண்டினியூ அப்படிங்கிறத நான் கொடுத்துறேன். இதில் ஓகே கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 5 டைப் இதில் கொடுத்துருப்பாங்க. பர்சனல் இன்ஃபர்மேஷன், கிராஸ் டோட்டல் இன்கம், அதே மாதிரி டோட்டல் டிடக்ஷன், அதே மாதிரி டேக்ஸ் பெய்டு, டோட்டல் டேக்ஸ் லிபலிட்டி. ஸோ 5 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த 5 ஆப்ஷனுமே நம்ம வந்து இது பண்ண போகிறோம். இப்போ ஒவ்வொன்றா நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பர்சனல் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இதில் உங்களுடைய டேட்டாஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இது எடிட் பண்ண தேவையில்லை. எடிட் பண்ணுறேன்னா எடிட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நேச்சர் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட்டில் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்னே இருக்குது. ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படிங்கிறத நான் கொடுத்துக்கிறேன். ஒருவேளை நீங்கள் ஜென்ரல் கவர்மெண்ட்னா ஜென்ரல் கவர்மெண்ட் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. பேங்க் டீட்டெயில்ஸ்க்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஆர்யூ ஆஃபனிங் ஃபார் நியூ டேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. இதில் எஸ் கொடுத்தீங்கன்னா நியூ ஸ்கீம் படி உங்களுக்கான டேக்ஸ் வந்து ஃபில் ஆகிக்கிது. இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நோன்னு கொடுத்துக்கலாம். நோன்னு கொடுத்தீங்கன்னா ஓல்டு இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் படி நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ நான் நோ கொடுக்குறேன். நோ கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் டீட்டெயில்ஸு. ஸோ உங்களுடைய லாஸ்ட்டு 4 டிஜிட் நம்பர், பேங்குடைய 4 டிஜிட் நம்பர் இருக்குது. அது கரெக்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து செலக்ட் ஃபார் ரீஃபண்ட் அப்படிங்கிறத அதில் கொடுத்துருங்க. தவறாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்னென்னா ஆட் அனதர் அக்கௌண்ட் கொடுத்துட்டு நீங்கள் வந்து அதை ஆட் பண்ணி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் கொடுத்துட்டு கன்ஃபார்ம் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. ஸோ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம்டு அப்படின்னு வந்துருச்சு. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் நம்ம கொடுத்துட்டோம். அடுத்து கிராஸ் டோட்டல் இன்கம் கொடுக்க போகிறோம். இது வந்து செகண்ட் ஆப்ஷன். இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே இதில் வந்து சில கொஸ்டின்ஸ் கேட்கு. சேலரி எக்ஸம்ஷன் கேட்டிருக்கு. எஸ் ஆர் நோ அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை அப்படின்னா கீப் தி கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கொடுத்து நீங்கள் வந்து அடுத்த பேஜுக்கு போய்க்கலாம். இப்போ நான் கண்டினியூ அப்படிங்கிறத கொடுக்குறேன். ஸோ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்கம் ஃப்ரம் சேலரி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாமே வந்து டைப் பண்ணுற மாதிரி வந்திருக்கு, எடிட் பண்ணுற மாதிரி. ஸோ இந்த ஆப்ஷனை கொடுத்து நீங்கள் என்னென்னா புதுசாக வந்து டைப் பண்ணிக்கிறேன்னு. பழைய இதிலெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதுவே சோர்ஸ் எடுத்துக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இதில் வந்து நம்ம எல்லாமே டைப் பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போ நம்ம வந்து டைப் பண்ண போகிறோம். இருப்பாங்க அதில் எடிட் அப்படிங்கிறத கொடுங்க. ஸோ கிராஸ் சேலரி அப்படிங்கிற இடத்துக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா சேலரி அஸ் பர் செக்ஷன் 17(1) அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இதில் வந்து உங்களுடைய இன்கம் டேக்ஸ் ஃபார்மில் என்ன அமௌண்ட்டு போட்டிங்களோ அதை வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்க அப்படின்னா வேல்யூ ஆஃப் 17(2) ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா போடுங்க, இல்லைன்னா 0ன்னு போட்டுக்கோங்க. சியில் அதே தான் ப்ராஃபிட் ஏதாவது இருந்தால் போடுங்க, இல்லைன்னா 0ன்னு போட்டுக்கோங்க. இப்போ நான் 0ன்னு போட்டுட்டேன். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா லெஸ் எக்ஸப்ட் அலவன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. அதில் ஏல பார்த்தீங்க அப்படின்னா நேச்சர் ஆஃப் எக்ஸப்ட் அலவன்ஸ் கேட்டுருக்குறாங்க. இப்போ நீங்கள் ரெண்டு வந்து அதாவது ஹவுஸ் ரெண்டை வந்து நீங்கள் மைனஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இதில் என்ன பண்ணணும்னா செக்ஷன் 10(13)A அலவன்ஸ் டு மீட் எக்ஸ்பெண்டிச்சர் இன்க்ரீஸ்ட் ஆன் ஹவுஸ் ரெண்ட் அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணி என்ன அமௌண்ட்டாக அதை கொடுக்கணும். இப்போ நான் வந்து ஹோம் லோனை வந்து நான் வந்து காட்டுறேன். அப்போ வந்து நான் இந்த ஹவுஸ் ரெண்டை வந்து காட்டக்கூடாது. அப்போ இதை நான் டெலீட் பண்ணிடுறேன். டெலீட் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நெட் சேலரி 1-2ல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த அமௌண்ட் வந்திருக்கு. மேலே இருக்கக்கூடிய அமௌண்ட்டே வந்துரு. கீழே பார்த்தீங்க அப்படின்னா 4ல் வந்து டிடக்ஷன் அண்டர் செக்ஷன் 16 போட்டு ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் 50,000 போட்டிருப்பாங்க. அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா பியில் வந்து என்டர்டைன்மெண்ட் அலோவன்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா குறிங்க, இல்லைன்னா 0ன்னு போட்டுருங்க. அதுக்கடுத்து ப்ரொவிஷனல் டேக்ஸ் நீங்கள் வந்து ப்ரொவிஷனல் டேக்ஸ் கட்டியிருப்பீங்க.
ஸோ எவ்வளோ கட்டினீங்களோ அதை வந்து நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து ஃபில் பண்ணிடுங்க. கொடுத்துட்டு சேவ் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. இப்போ 3rd - 4ல் உங்களுக்கு ஒரு அமௌண்ட் வந்திருக்கு. இப்போ சேவ் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. சேவ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு அமௌண்ட் வந்திருக்கு. அதுக்கு கீழே இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து ஹோம் லோனுக்கான இன்ட்ரெஸ்ட்டை வந்து கழிக்கணும் மொத்த அமௌண்ட்லேருந்து. அப்போ நீங்கள் வந்து இந்த இடத்துல இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறதுல இருக்கக்கூடிய ஆடு எடிட் அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா டைப் ஆஃப் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டின்னு இருக்குது. அதில் வந்து செல்ஃப் ஆக்கியஃபைடு அப்படிங்கிறத கொடுத்துருங்க. செல்ஃப் அப்படிங்கிறத கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு இதில் பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் பேயவலான்னு கொடுத்துருப்பாங்க. அப்போ நீங்கள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கட்டியிருக்கீங்களோ அதை வந்து ஃபில் பண்ணிடுங்க. இப்போ நான் 52,603 ரூபா கட்டியிருக்கேன் இன்ட்ரெஸ்ட்டாக. அதை வந்து நான் இங்கே போட்டிருக்கிறேன். அதுக்கடுத்து அரியர் ஏதாவது பண்ணியிருந்தீங்கன்னா அதை போடுங்க. இல்லை அப்படின்னா 0ன்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா 1 - 2லேருந்து இது வந்து மைனஸ் பண்ணுற மாதிரி மைனஸ் குறியிலே வந்திருக்கு. அப்போ நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட்டை வந்து மைனஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஆட் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. ஸோ ஆடுன்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மைனஸ் போட்டு இந்த அமௌண்ட் வந்துடு. அதுக்கடுத்து கீழே பார்த்தீங்க அப்படின்னா இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸ், உங்களுக்கு வந்து வேறு இன்கம் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா இந்த ஆடு கொடுத்து நீங்கள் வந்து இதில் வந்து சேவ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதை விட்டுறலாம். இப்போ எனக்கு வேறு இன்கம் எதுவுமே இல்லை. அதுக்கடுத்து கீழே பார்த்தீங்க அப்படின்னா கிராஸ் சேல்ரி. ஸோ உங்களுடைய கிராஸ் சேல்ரி வந்து இந்த இடத்துல வந்திருக்கு. அதாவது இன்ட்ரெஸ்ட்லாம் கழிச்சது போக 3 - 4 படி உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட்டோ அது வந்து இந்த இடத்துல வந்து வந்திருக்கு. ஸோ என்னுடைய இன்கம் டேக்ஸ் ஃபார்மும் இந்த கிராஸ் டோட்டல் இன்கம் வந்து கரெக்டாக வருது. அப்போ வந்து நான் கரெக்டாக பண்ணியிருக்கேன்னு அர்த்தம். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸப்ட் இன்கம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து ஏதாவது உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது ஒரு எக்ஸப்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கொடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா இதை வந்து விட்டுறலாம். இப்போ எனக்கு எதுவுமே இல்லை. அப்போ இந்த அமௌண்ட்டு கரெக்டு. இப்போ நான் கன்ஃபார்ம் கொடுக்குறேன். இப்போ நான் கன்ஃபார்ம் கொடுத்துட்டேன். ஸோ கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா கிராஸ் டோட்டல் சேல்ரி வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ க்ரீன் கலரில் வந்துருச்சு. இப்போ இந்த அமௌண்ட்டும் என்னுடைய இன்கம் டேக்ஸ் ஃபார்மில் இருக்கக்கூடிய 3 - 4 வந்து கரெக்டாக இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கிராஸ் டோட்டல் போட்ட முன்னாடி டோட்டல் டிடக்ஷன் கொடுக்க போகிறோம். ஸோ டோட்டல் டிடக்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த டோட்டல் டிடக்ஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோன்னே சில கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்கு. ஸோ இந்த கொஸ்டின்ஸில் வந்து ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நீங்கள் இதில் வந்து எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னாத்த நீங்கள் வந்து அந்த டிடக்ஷனை வந்து கிளைம் பண்ண முடியும். நோன்னு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த அதுக்கான டிடக்ஷனுக்குரிய அமௌண்ட்டை வந்து கிளைம் பண்ண முடியாது. இப்போ ஃபஸ்ட்டு இது பார்த்தீங்க அப்படின்னா ஆர் யூ எலிஜிபிள் டு கிளைம் எனி டிடக்ஷன் ஃபார் டொனேஷன் பெய்டு. ஸோ டொனேஷன் ஏதாவது பே பண்ணியிருந்தீங்கன்னா இங்கே எஸ்ன்னு கொடுங்க. நான் வந்து கொரோனாவுக்கு வந்து டொனேஷன் பே பண்ணியிருக்கேன். சேலரியிலேருந்தும் பண்ணியிருக்கேன். எக்ஸ்ட்ரா வந்து தனியாக பண்ணியிருக்கேன். அப்போ வந்து நான் வந்து டொனேஷன் வந்து டிடெக்ட் பண்ண போகிறேன். அப்போ இதில் வந்து எஸ் அப்படிங்கிறத கொடுத்துறேன். ஸோ கொடுத்தீங்க அப்படின்னா 18Gயில் வந்து நீங்கள் தனியாக வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்குது. அதை நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டொனேஷன் பெய்டு சயின்டிஃபிக் ரிசோர்ஸ் ரூரல் டெவலப்மெண்ட்டில் ஏதாவது கொடுத்துருந்தீங்கன்னா எஸ்ன்னு கொடுங்க. இல்லை நோன்னு கொடுத்துருங்க. இப்போ நான் நோன்னு கொடுத்துறேன். அதுக்கடுத்து வந்து 18GG படி ஏதாவது டிடக்ஷன் இருக்கான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எனக்கு எதுவுமே இல்லை, அதனால் நோன்னு கொடுத்துறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 18C படி ஏதாவது டிடக்ஷன் இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ 18C படி நீங்கள் வந்து PLI அல்லது LIC ப்ரீமியம், அதுக்கடுத்து ஹோம் லோனுடைய பிரின்சிபல், இதில் ஏதாவது டியூஷன் ஃபீஸ் இது எல்லாமே வந்து 18C படி தான் வரும். அப்போ இந்த இடத்துல வந்து எஸ்ன்னு கொடுத்துருங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து எஸ்ன்னு வரும். அப்போ 18C படி உங்களுடைய இன்கம் டேக்ஸ் ஃபார்ம் படி 18C படி ஒரு அமௌண்ட் போட்டிருப்பீங்க. அந்த அமௌண்ட்டோடைய டோட்டலை வந்து இந்த இடத்துல போட்டுருங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா செக்ஷன் 18CCD2 படி ஏதாவது டிடக்ஷன் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. அதாவது கான்ட்ரிபியூஷன் டு பென்ஷன் ஸ்கீம் படி ஏதாவது இருக்கான்னு கேட்டிருக்காங்க 18CCD2 படி. ஸோ அது எதுவுமே இல்லை, அதனால் நோன் போட்டிருக்கிறேன். அதுக்கடுத்து செக்ஷன் 18D படி ஏதாவது டிடக்ஷன் இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. ஸோ இருந்துச்சு அப்படின்னா எஸ்ன்னு போடுங்க, இல்லை அப்படின்னா நோன்னு போட்டுருங்க. ஸோ மெடிக்கல் இன்சூரன்ஸ் இருக்குது, அதனால் நான் எஸ்ன்னு போட்டு இன்சூரன்ஸோ அல்லது NHIS எது இருந்தாலும் 18Dயில் தான் போட போகிறோம். அப்போ நான் எஸ்ன்னு கொடுத்துக்கிறேன். அதுக்கடுத்து 18E ஏதாவது இருக்கான்னு கேட்டிருக்காங்க. 18E எதுவுமே இல்லை, அதனால் நான் நோன்னு கொடுத்துக்கிறேன். ஸோ கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா ஆர் யூ எலிஜிபிள் டு கிளைம் எனி அதர் டிடக்ஷன் ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ அதர் டிடக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா
எனக்கு 18CCD1 18CCD1P அப்படிங்கிற ரெண்டுமே இருக்குது. அதாவது சிபிஎஸ் அமௌண்ட்டை வந்து இதில் தான் நீங்கள் பிரித்து போட போகிறீங்க. 18CCD1Pயில் வந்து 50,000 ரூபாயும் மீதி வரக்கூடிய அமௌண்ட்டு, அதாவது சிபிஎஸ்சில் இருக்கக்கூடிய மீதி அமௌண்ட்டை ஃபுல்லாக 18CCD1ல் போடுவோம். ஸோ அதனால் அது ரெண்டும் நான் வந்து டிக் பண்ணிக்கிறேன். ஸோ கொடுத்துட்டு கீழே வாங்க. கீழே வேறு ஏதாவது உங்களுக்கு தேவையான இது இருந்துச்சு அப்படின்னா அதை மட்டும் டிக் பண்ணுங்கள். வேறு எதுவுமே எனக்கு இல்லை, அதனால் நான் எதுவுமே டிக் பண்ணல. கொடுத்துட்டு கண்டினியூ அப்படிங்கிறத கொடுத்துருங்க. ஸோ கொடுத்தீங்கன்னா 18C படி எவ்வளோ அமௌண்ட்டோ அது இங்கே வந்துருச்சு. அதேமாதிரி 18CCD1 படி எவ்வளோ அமௌண்ட்டோ அதுவும் வந்துருச்சு. 18D நான் இன்னும் போடலை, அதாவது ஹெல்த் இன்சூரன்ஸ் அமௌண்ட் வந்து கொடுக்கல, அதனால் நான் எடிட் கொடுக்குறேன். இதை பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இது வந்து வெதர் யூ ஆர் எனி ஆஃப் யுவர் ஃபேமிலி மெம்பர்ஸ் எக்ஸ்க்ளூடிங் பேரண்ட்ஸ். ஸோ பேரண்ட்ஸ் இல்லாமல் நீங்களோ அல்லது வேறு ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து சீனியர் சிட்டிசனான்னு கேட்குறாங்க. ஸோ சீனியர் சிட்டிசன் கிடையாது, அப்போ நான் நோன்னு கொடுத்துறேன். கொடுத்துட்டு இந்த செல்ஃப் அண்ட் ஃபேமிலியில் பார்த்தீங்க அப்படின்னா ஹெல்த் இன்சூரன்ஸுக்கான அமௌண்ட் வந்து இங்கே நான் போட்டுக்கிறேன். NHISலேருந்து 2160 ரூபா பே பண்ணியிருக்கேன். அதே மாதிரி தனியாக நான் இன்சூரன்ஸ் போட்டிருக்கேன், அதில் பார்த்தீங்கன்னா 12,511 ரூபா. ஸோ மொத்த அமௌண்ட்டை வந்து இந்த இடத்துல நான் போட்டுக்கிறேன். கீழே பார்த்தீங்க அப்படின்னா பிரியந்த் ஹெல்த் செக்கப் ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க, அது எதுவுமே இல்லை, அதனால நான் 0ன்னு போட்டுக்கிறேன். ஸோ ரெண்டாவது கொஸ்டின், வெதர் எனி ஒன் ஆஃப் யுவர் பேரண்ட்ஸ் இஸ் சீனியர் சிட்டிசன். ஸோ உங்களுடைய அப்பா அல்லது அம்மா யாராவது 60 வயசுக்கு மேலே இருந்துச்சுன்னா சீனியர் சிட்டிசன் எஸ்ன்னு போடணும், இல்லை அப்படின்னா நான் நோன்னு போடணும். போட்டுட்டு சேவ் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. கொடுத்தீங்க அப்படின்னா திரும்ப அந்த 3வது பேஜுக்கு வந்துரு, உங்களுக்கு டோட்டல் டிடக்ஷன் பேஜுக்கு. ஸோ இதில் 18D வந்துருச்சு, 18CCD1P வந்துருச்சு. கீழே பார்த்தீங்க அப்படின்னா கான்ட்ரிபியூஷன் பென்ஷன் ஸ்கீம் ஆடு இது கேட்டிருக்கு, இதை நம்ம ஏற்கனவே ஃபில் பண்ணிட்டோம். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 18G படி நீங்கள் வந்து போட்டிருக்கிறீங்க, டொனேஷன் கொடுத்துருக்கீங்க. அப்போ அதை வந்து இதில் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ டொனேஷன் டைப்பில் வந்து ஃபஸ்ட்டு இது வந்து கொரோனாவுக்கு கொடுத்துருந்தீங்க அப்படின்னா 100% டிடக்ஷன் கொடுத்துருங்க. இதை கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா பேன் ஆஃப் டோனி, அதே மாதிரி நேம் ஆஃப் தி டோனி கொடுத்து கேட்டுக்கிறாங்க. அதாவது கொரோனாவுக்கு நீங்கள் சிஎம் ஃபண்டில் போட்டிருந்தீங்கன்னா இதுதான் பேன் நம்பர், இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து நேம் ஆஃப் தி டோனியில் என்ன பண்ணணும் அப்படின்னா ஜாயின்ட் செக்ரட்டரி ஆஃப் கவர்மெண்ட் அண்ட் ட்ரெஸரின்னு இருக்குது, அதை வந்து கொடுத்துருங்க. அதுக்கடுத்து அட்ரஸ் கேட்டிருக்கு, செக்ரட்டரியேட் சென்னை அப்படிங்கிறத கொடுத்துருங்க. டவுனில் வந்து சென்னை அப்படிங்கிறத கொடுத்துருங்க. கீழே வந்து பின்கோடில் வந்து 6,09,000 அதை கொடுத்துருங்க. கொடுத்துட்டு டொனேஷன் கேஷ். ஸோ டொனேஷன் வந்து கேஷாக கொடுத்துருந்தேன்னா கேஷ் போடுங்க. ஒரு நாள் சேலரி ப்ளஸ் 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா பே பண்ணியிருக்கேன், அதனால் அது ரெண்டையுமே சேர்த்து இந்த இடத்துல போட்டுக்கிறேன். போட்டுக்கிட்டு சேவ் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. ஸோ சேவ் கொடுத்தோடனே உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து இந்த இடத்துல வந்துடு. ஸோ நீங்கள் வந்து என்ன அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட் வந்து நீங்கள் கொடுத்துருக்குறீங்கன்னு சொல்லிட்டு இதிலே பார்த்துக்கலாம். இப்போ நான் வந்து 100 ரூபா இண்டிவிஜுவலாக கொடுத்துருக்கேன். அதுக்கடுத்து வந்து அதர் அமௌண்ட், அதாவது சேலரியிலேருந்து 2,257 ரூபா கொடுத்துருக்கேன். மொத்தம் வந்து 3,257 ரூபா. ஸோ இந்த அமௌண்ட் வந்து டொனேஷனில் வந்து வந்துருச்சு. ஸோ இந்த இது மாதிரி உங்களுக்கு வந்துரு. ஸோ இதை வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து ஏதாவது எடிட் பண்ணாலும் நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம், இல்லை வேறு ஏதாவது டொனேஷன் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா ஆட் டொனேஷன் கொடுத்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு டோட்டல் டொனேஷனில் இந்த அமௌண்ட் வந்துருச்சு. இதை வந்து ஆட் அப்படின்னு கொடுத்துறேன். ஸோ கொடுத்தோன்னா கீழே பார்த்தீங்க அப்படின்னா 18G படி டொனேஷன் இது வந்து இங்கே வந்துருச்சு மொத்த அமௌண்ட்டு. அதுக்கடுத்து வந்து 18D படியும் வந்துருச்சு, மற்ற டொனேஷன் எல்லாமே வந்துருச்சு. இப்போ என்னுடைய மொத்த டோட்டல் டிடக்ஷன் இங்கே வந்துருச்சு. இப்போ நான் கன்ஃபார்ம் கொடுக்குறேன். ஸோ கன்ஃபார்ம் கொடுத்தோன்னே பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய டோட்டல் டிடக்ஷன் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து கரெக்டாக இருக்குது. இப்போ நான் டேக்ஸ் பெய்டு, அடுத்தது 4வது ஸ்டெப் போகிற டேக்ஸ் பெய்டு. ஸோ இந்த டேக்ஸ் பெய்டில் வந்து நீ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து எதுவுமே உங்களுக்கு வந்திருக்காது, டிடிஎஸ் அமௌண்ட் எதுவுமே போட்டிருக்க மாட்டாங்க. ஸோ டீட்டெயில்ஸ் கொடுங்க. கொடுத்துட்டு ஆட் அனதர் அப்படிங்கிறத கொடுங்க. கொடுத்தீங்க அப்படின்னா இதில் வந்து டேன் ஆஃப் தி டிடெக்டர், அதே மாதிரி நேம் ஆஃப் தி டிடெக்டர், அதே மாதிரி எவ்வளோ அமௌண்ட்டு டிடெக்ட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இதில் வந்து எதுவுமே கொடுத்துருக்க மாட்டாங்க. இதை வந்து நீங்கள் தான் வந்து என்னென்னா ஃபில் பண்ணணும். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இஃபைலுக்கு போங்க, போயிட்டு இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸில் போங்க, போயிட்டு இதில் திரும்ப கீழே 4வது ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா வியூ ஃபார்ம் 26AS அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, அதை வந்து கொடுங்க. கொடுத்து கன்ஃபார்ம்
கொடுத்துருங்க. கொடுத்தீங்கன்னா இன்னொரு பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஐ அக்ரி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அதை டிக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா கிளிக் வியூ டேக்ஸ் கிரெடிட் ஃபார்ம் 26ASன்னு சொல்லிட்டு இருக்குது. அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு வந்து அசஸ்மெண்ட் இயர் அதே மாதிரி வியூ அஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷன் கொடுத்துருக்கு. இதில் வந்து எந்த இயருக்கு வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம 21, 22 அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு வியூஎஸில் வந்து HTML கொடுத்துட்டு வியூ டவுன்லோட் அப்படிங்கிறத கொடுங்க. கொடுத்தோடனே கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதில் வந்து நேம் ஆஃப் தி டிடெக்டர் அதே மாதிரி டேன் ஆஃப் டிடெக்டர் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி டேக்ஸ் அமௌண்ட் எவ்வளோ பே பண்ணியிருக்கிறீங்க அதுவும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து நீ இது பண்ணது. இந்த நேம் ஆஃப் தி டிடெக்டரை காப்பி பண்ணி இந்த நேம் ஆஃப் தி டிடெக்டரில் போட்டுருங்க. அதே மாதிரி ரெண்டாவது டேன் நம்பர் கொடுத்துருப்பாங்க. இந்த டேன் நம்பரை காப்பி பண்ணி டேன் ஆஃப் டிடெக்டரில் போட்டுட்டு இந்த அமௌண்ட்டை வந்து டேக்ஸ் பே பண்ண அமௌண்ட்டை வந்து இந்த இடத்துல போட்டுருங்க. போட்டுட்டு ஆட் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. இந்த டேக்ஸ் பெய்டு அப்படிங்கிற இடத்துல வந்து கன்ஃபார்ம் ஆயிரு. இப்போ வந்து நம்ம 4 ஸ்டெப் முடிச்சிட்டோம். இப்போ 5வது ஸ்டெப் போக போகிறோம். கன்ஃபார்ம் கொடுத்தோன்னே உங்களுக்கு டேக்ஸ் பெய்டுங்கிற 4வது ஸ்டெப் கன்ஃபார்ம் ஆயிரு. இப்போ 5வது டெஸ்ட்டு போக போகிறோம். அதாவது டோட்டல் டேக்ஸ் லைபிலிட்டி. ஸோ இதில் தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய டேக்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு இதில் வந்திருக்கு. அதாவது எவ்வளோ டேக்ஸ் பே பண்ணியிருக்கிறீங்க, எவ்வளோ ரிட்டர்ன் பண்ணியிருக்கிறீங்க. ஸோ எல்லா டேட்டாவுமே இதில் வந்திருக்கு. ஸோ இதை ஒரு தடவை கோத்ரூ பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு ப்ரொசீட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா கன்ஃபார்ம் ஆயிரு. 5வது ஸ்டெப்பும் கன்ஃபார்ம் ஆயிரு. கன்ஃபார்ம் பண்ணோன்னே உங்களுக்கு ஃபஸ்ட்டு படிநிலை வந்து கன்ஃபார்ம் ஆயிரு. அதாவது வேலிடேட் ரிட்டன் அப்படிங்கிறது வந்து கன்ஃபார்ம் ஆயிடு. அதுக்கடுத்து 2வது படிநிலை நம்ம கொடுக்க போகணும். அதாவது இந்த 2வது படிநிலைக்கு பார்த்தீங்க அப்படின்னா கன்ஃபார்ம் யுவர் ரிட்டன் சம்மரி. ஸோ கீழே ப்ரொசீட் கொடுத்தோடனே உங்களுக்கான ரீஃபண்ட் எலிஜிபிலிட்டிக்குரிய அமௌண்ட் வந்து இங்கே வந்துரு. நீங்கள் ஏதாவது அமௌண்ட் பே பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான எலிஜிபிலிட்டி இங்கே வந்துரு. உங்களுக்கு ரீஃபண்ட் ஆகக்கூடிய ஃபண்டு. இப்போ எனக்கு வந்து எக்ஸ்ட்ரா நான் வந்து டேக்ஸ் எதுவும் பே பண்ணலை, அதனால் 0 அப்படின்னு வந்திருக்கு. உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா பே பண்ணியிருந்தீங்கன்னா இந்த இடத்துல அந்த அமௌண்ட் வந்துரு. இப்போ இதே மாதிரி தான் உங்களுடைய அமௌண்ட்டும் வந்துரு. இதை ஃபுல்லாக செக் பண்ணிடுங்க. செக் பண்ணிவிட்டு ஏதாவது மாற்றம் பண்ணணும் அப்படின்னா ரிட்டன் சம்மரி அப்படிங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பழையபடி ஃபார்மை போய் மாற்றிக்கிட்டு உங்களுடைய டேக்ஸ் அமௌண்ட்டை வந்து கரெக்டாக நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட்டு நான் டேக்ஸாக பே பண்ணியிருக்கேன், எவ்வளோ அமௌண்ட் வந்து ரிட்டன் ஆகுது, எல்லா பர்டிகுலர்ஸும் இதில் வந்திருக்கு. பார்த்துட்டு ப்ரொசீட் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. கொடுத்த உடனே உங்களுக்கு வந்து ப்ரிவ்யூ ஒன்று கேட்கு. அதுக்குள்ளே ப்ளேஸ் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக வந்துரு. அதை கொடுத்துருங்க. அது கீழே இருக்கக்கூடிய பாக்ஸை வந்து டிக் பண்ணிடுங்க. டிக் பண்ணி முடித்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா கீழே ப்ரொசீட் டு ப்ரிவ்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் டிஆர்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. இது என்ன அப்படின்னா நீங்கள் அக்கௌண்டன்ட் யாராவது வச்ச வந்து இதை வந்து ஃபில் பண்ணியிருந்தீங்கன்னா அவங்களுடைய டேட்டா கொடுக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய ப்ரொசீட் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. கொடுத்தோடனே உங்களுக்கான இன்கம் டேக்ஸ் ஃபார்ம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா மேலே வந்துரு. ப்ரிவ்யூ பார்த்து முடித்தோடனே ப்ரொசீட் டு வேலிடேட் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருங்க. ப்ரொசீட் டு வேலிடேஷன் கொடுத்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான டேக்ஸ் ஃபார்ம் வந்து சப்மிட். இப்படித்தான் நம்மளுடைய டேக்ஸ் ஃபார்ம் வந்து சப்மிட் பண்ணுறது ஆன்லைன் மூலியமாக. நன்றி.